விருச்சகம் ராசி இது செவ்வாயை அதிபதியாக கொண்ட ராசியாக இருக்கிறதுனால இவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகங்கள் எல்லாமே அனுபவிப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு மன உறுதி அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். தைரியம், திடீர் யோகங்களையே பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குரு மங்கள யோகம், அதாவது குருவும் செவ்வாய் சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா சந்திர மங்கள யோகம், வீடு வாசல் வாங்கக்கூடிய யோகம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும். அதுவும் இந்த விஸ்வாவசு ஆண்டில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 6/3/2026 அன்று நடந்த சனி பெயர்ச்சினால் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் காத்திருக்கு. மேலுமே சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்கிறாரு. ஸோ இந்த சனி பெயர்ச்சினால் குறிப்பிட்ட ஒரு சில ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நடக்க இருக்குது. அதே போல் தான் சில ராசிகள் சனியின் பிடியில் இருந்து விடுபடுவதாகவும் அதிர்ஷ்டத்தை பெற இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த ராசிகள் அப்படின்னு நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இதனால் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தெல்லாம் இவங்க சந்திக்க போகிறாங்க, இந்த சனி பெயர்ச்சினால் எப்படிப்பட்ட ஒரு தாக்கம் இவங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகுது, இவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது எல்லாம் தான் குறித்து இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் விருச்சிக ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த சனி பயிற்சினால உங்களுக்கு மனதில் பொறுத்த வரைக்கும் ஒரு தைரியம் அதிகரிக்கும். எல்லா காரியமுமே உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும். எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் மரியாதை, கௌரவம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா தரப்பினரும் இருந்துமே ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நன்மை தீமைகளை பற்றி எல்லாமே கவலைப்படாமல் நீங்கள் தலை நிமிர்ந்து அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த டைமில் உங்களுக்கு கிரக நிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, இதுவரைக்குமே உங்களோட சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் விலகி பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு செல்கிறாரு. 3ஆம் பார்வையினால் களத்திர ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையினால் லாபஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையால் தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. ஸோ இதனால் எப்படிப்பட்ட உங்களுக்கு பலன்கள்லாம் கிடைக்க போகுது, எப்போதுமே பரபரப்பாக காணப்படுவீங்க, எதிர்ப்புகள் விலகும். அதே மாதிரி பண வரத்துமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளுமே கிடைக்கும். விரும்பிய பொருட்களை எல்லாமே நீங்கள் வாங்கி இந்த டைமில் மகிழ்வீங்க. மேலுமே ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே இருக்கும். காரியத்தடை, வீண் அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கெட்ட கனவுகள் வரலாம். திடீர் கோபம் ஏற்படும். அந்த கோபத்தை குறைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அதே மாதிரி எதிர்பாலினத்தோட பழகும்போது கொஞ்சம் கவனமாக அவசியம். அதே மாதிரி தொழில் வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும். போட்டிகள் குறையும். தொழில் தொடர்பான தகராறுகள் நீங்கும். நீங்கள் எதிர்பார்த்த லாபமுமே கிடைக்க பெறுவீங்க. கடன் பிரச்சனை ஆனது தீரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நிர்வாகத்தில் திறமையானது வெளிப்படும். மேல் அதிகாரிகளோட ஆதரவுமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே எழுத்து இந்த டைமில் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அடைய போகிறீங்க. உங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட உங்களுக்கு அதனால் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. ஆர்டர் கிடைப்பதிலையுமே தாமதம் ஏற்படலாம். பழைய பாக்கிகள் வசூலாகும். அதே மாதிரி மன திருப்தியை தரக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த டைமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கூடுதல் பணி சுமையினால் டென்ஷனுடன் காணப்படுவீங்க. நிலுவையில் இருக்கக்கூடிய தொகைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த டைமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஒரு சூழலானது இருக்கும் அப்படின்னா, இதமான ஒரு சூழ்நிலையானது இருக்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே சாதகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். மேலுமே கணவன் மனைவிக்கிடையே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு புரிந்துணர்வு ஏற்படும். அதே மாதிரி குழந்தைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய பணிகள் திருப்தியை கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவங்களோட இருந்து வந்த தகராறுகள், சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்கும். குழந்தைகளோட செயல்பாடுகள் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலுமே எல்லா தரப்பினரும் இருந்துமே நல்ல ஒரு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தாருமே ரொம்ப ஒத்துழைப்பாக உங்களுக்கு இருப்பாங்க. நன்மை தீமைகளை பற்றி எல்லாமே கவலைப்படாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செயல்படுவீங்க. அடுத்தவங்களோட செயல்களால் கோபம் ஏற்படலாம். கொடுத்த கடனை திரும்ப பெறுவதில் முழு மூச்சோடு நீங்கள் இந்த டைமில் செயல்பட்டு அதில் வெற்றியுமே பெறுவீங்க. விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே விளைச்சல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பாசன வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்கான முயற்சிகளில் இந்த டைமில் ஈடுபடுவீங்க. விவசாய உபகரணங்களுக்கு சற்று கூடுதலாக நீங்கள் செலவு செய்ய நேரிடலாம்.
புதிய நிலங்கள் இந்த டைமில் பார்த்திங்கன்னா குத்தகைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புமே இருக்கும். அறுவடை விஷயங்களில் ஆழ்ந்த திட்டம் திட்டி அதனால் நல்ல ஒரு பலன்கள் எல்லாமே பெற போகிறீங்க. உங்களோட விலை நிர்ணயம் துல்லியமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலுமே சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றமானது இந்த டைமில் ஏற்படும். மற்றவங்களோட கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள ஒரு முடியாத ஒரு நிலை, ஒரு சூழலானது ஏற்படும். அவங்களோட பகை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் வராது. பணவரத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். காரியங்கள் தாமதமாக நடந்தால் கூட அதில் வெற்றியாக உங்களுக்கு அமையும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டிய சூழலானது இருந்தால் கூட முடிவில் உங்களுக்கு நல்ல லாபம் கொட்டும் வகையில் தான் இந்த டைம் ஆனது உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சாமர்த்தியமாக எதையுமே ஒரு சமாளிக்கும் துணிச்சலானது உங்களுக்கு வரும். பணவரத்தை பொறுத்த வரைக்குமே திருப்தி தரும் வகையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஆனது இந்த டைமில் அதிகமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த கடன் வசதியுமே கிடைக்கும். புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு நிறையவே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உழைப்பிற்கு ஏற்ற பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போகிறீங்க. நிலுவையில் இருக்கக்கூடிய பணமுமே உங்களோட கைகளுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த டைமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக இந்த விருச்சிக ராசி நேர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் காத்திருக்கு. விசாகம் 4ஆம் பாதம். இந்த சனி பயிற்சினால் எத்தனை தடைகள் உங்களுக்கு வந்தால் கூட நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையுமே செய்து முடிப்பதில் இந்த டைமில் ஒரு உறுதியோடு இருப்பீங்க. அதே மாதிரி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நல்லதே நடக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. பணவரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதிர்ப்புகளுமே விலகும். நண்பர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு நிறையவே இந்த டைமில் கிடைக்க ஆரம்பிக்கும். விரும்பிய காரியங்களை எல்லாமே செய்து சாதகமான பலன்கள் எல்லாமே கிடைக்க போகிறது. புதிய நண்பர்களோட அறிமுகமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் எல்லாமே இந்த டைமில் சாதகமாக நடந்து முடியும். வியாபார போட்டிகளுமே குறையும். அதே மாதிரி பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு இந்த டைமானது அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோமா, அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பயிற்சினால் தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் எல்லாமே கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே மேல் அதிகாரிகளோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும். இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு, பேரு, புகழ் எல்லாமே கிடைக்கும். பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டிய ஒரு சூழலானது அமையும். குடும்பத்தில் சுமகாரியங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியை கொடுக்கும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. மேலுமே கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் வகையில் தான் இந்த டைமானது உங்களுக்கு சூழலானது அமையும். குழந்தைகள் உங்களோட சொல்படி நடப்பது உங்களோட மனதுக்கு திருப்தி தரும் வகையில் இருக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் பல நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே பணவரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும். நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்குது. இதெல்லாம் சரியாக பயன்படுத்திங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த சனி பயிற்சினால் உங்களுக்கு நிறையவே கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி அமைச்சிருக்கு. இந்த கேட்டை அப்படின்னு சொன்னாவே கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கோட்டை கட்டி வாழ்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சனி பயிற்சினால் எதிர்ப்புகளையும் மீறி நல்ல ஒரு முன்னேற்றம் காண போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வீண் வரட்டு கௌரவத்துக்காக சேமிப்புகளை கணித்து கொள்ள வேணாம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே படைப்பு திறன் வளரும். பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் அளவுக்கு நீங்கள் பிரபலமாகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த டைமானது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதையெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்தும் போது நிச்சயமாக ஒரு முன்னேற்றமான ஒரு நிலையானது உங்களுக்கு இருக்கும். நல்ல வாய்ப்புகள் எல்லாமே நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி உங்களோட முன்னேற்றத்துக்கு பாதை வகுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த டைமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுமே கிடைக்கும். உற்சாகமாக காணப்படக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பாகவும் இந்த டைமானது அமைஞ்சிருக்கு. மேலுமே நீங்கள் செவ்வாய் பகவானுக்கு செவ்வாய்க்கிழமை தோறுமே அம்பாள் கோவிலுக்கு சென்று காலையில் 3 முறை வலம் வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நவ கிரகங்களில் செவ்வாய் பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாகவே இந்த விருச்சிக ராசி நேர்களை பொறுத்த வரைக்குமே செவ்வாய் மற்றும் சனி பகவான் வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி முருகன் வழிபாடு செய்வதும் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நரசிம்மர், மகாலட்சுமி வழிபடுவதன் மூலம் கர்ம வினைகள் அனைத்துமே நீங்கி உங்களோட வாழ்க்கையில் இன்னும் செல்வ நிலைகள் ஆனது உயர்ந்து கொண்டே இருக்கும். மேலுமே நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த டைமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஜோதிட சாஸ்திரத்தின்படி நவகிரகங்களில் வீர உணர்விக்கும் நியாய தர்மங்களுக்கும் அதிபதியாக செவ்வாய் பகவானே இருக்கிறாரு.
அதனால் செவ்வாய் பகவானுக்குரிய ஒரு ராசியாக இந்த மேசமும் விருச்சக ராசியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க 12 ராசிகள்லேயே 8வது ராசியாக இருக்குது விருச்சிக ராசி. இந்த ராசியில் பெரும்பாலுமே பிறந்தவங்க முன்கோபத்துக்கு பெயர் பெற்றவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கோபம் வந்துருச்சு அப்படின்னா யாராக இருந்தாலுமே கடும் வார்த்தைகளால் தேள் போல் கொட்டி விடுவாங்களாம். இந்த ராசிக்காரர் பெரும்பாலானுக்கு உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேச தெரியாத ஒரு அற்புதமான குணம் படைத்தவங்க. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே தங்களோட வாழ்க்கையில் பொருளாதார மேன்மையும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் பெறுவதற்கு செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு நிற மலர்களை போட்டு நீங்கள் தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வருவதனால வாழ்க்கையில் பல நல்ல மாறுதல்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சஷ்டி கிருத்திகை தினங்கள்லையுமே நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.